ஹாய். நான் இதை பேசியே ஆகணும். என்னென்னா ஃபாரினில் உங்களோட அப்பா இல்லைனா அம்மா இல்லைனா பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யாராக இருக்கலாம். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து உங்களுக்கு காசு அனுப்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில் அண்டு ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீங்கள் பதிலுக்கு என்ன செய்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லா ஃபேமிலிஸ்கிட்டையும் எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அவங்க அனுப்புகிற அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன சேவிங்ஸ் ஒன்று போட்டு வைக்கலாமே. இந்த மாதிரி பண்ணுறதால மேபி அவங்களோட ஃபாரின் இயர்ஸ் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பில்டிங் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு 50 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. ஒன்றும் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் எத்தனை பேர் அதில் புதுசோ எத்தனை ஆண்டுகளாக நிறைய பேர் போலியோ, பட் 50% மேலே இறந்துட்டாங்க. நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். வாழ்க்கை நிரந்தரமில்லை, வாழ்க்கை வாழ்வதற்கே தியாகத்திற்கு அல்ல. தியாகம்தான் செய்ய வேண்டும் என்றால் இராணுவத்தில் சேர்ந்து உன் உயிரை விடு, தேச தியாகி என்னும் பட்டமாவது கிடைக்கும். ஆனால் நீ வெளிநாட்டில் இறந்துவிட்டால் உன்னை இங்கே புதைத்து இறப்பு சான்றிதழை மட்டுமே தருவார்கள் உன் குடும்பத்திற்கு. செத்தாலும் பெருமையுடன் சாவு, துக்கத்தில் சாகாதே. வாழ்க்கை வாழ்வதற்கே தியாகத்திற்கு அல்ல.